அன்பான ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் நல்வணக்கம். நியூ பெடகாச்சி மூலமாக டேப் வழியாக மாணவர்களுக்கு எவ்வாறு கற்றலை இனிமையாக கற்றுக் கொடுப்பது என்பதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதில் இப்போ நம்ம இந்த டேப் இன்ஸ்டாலேஷன் ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. எல்லா குறிப்பாக ஒரு 11 மாவட்டங்களில் தேர்வு செய்யப்பட்ட 11 மாவட்டங்களில் நியூ வெர்ஷன் டேப் இன்ஸ்டாலேஷன் ப்ரோக்ராம் வெற்றிகரமாக முதல் கட்டமாக நடந்து கொண்டிருக்கு. இதில் நம்ம என்ன செய்யணும்னா, அந்த எல்லாரும் ஏற்கனவே உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த டேப்பில் ஓல்டு வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதை ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? அடுத்ததாக ஸ்டேட் டீம்லேருந்து வருகிறவர்கள் தரக்கூடிய அந்த உங்களுக்கு ஷேரிட் வழியாக அனுப்பக்கூடிய உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த டிஎன் பைலட் ஆப் நியூ வெர்ஷன் அதை டவுன்லோடு பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சரி, இப்போ இன்ஸ்டால் பண்ணோம்னா அந்த டிஎன் பைலட் ஆப் இந்த மாதிரி தோணும். இந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு விண்டோ ஜீனி ஆப் வழியாக இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதற்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னோம்னா, இந்த ப்ளஸ் பட்டன், அது ஆட் பட்டன், அதாவது ஆட் சைல்டு அப்படின்னு வரக்கூடிய அந்த பட்டன், இந்த பட்டனில் போய் பார்த்தோம்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்டில் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் தூத்துக்குடியை செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் உங்களுடைய பிளாக் தூத்துக்குடி அர்பன். ப்ளீஸ் செலக்ட் ஸ்கூல் சாமுவேல்புரம். ப்ளீஸ் செலக்ட் கிளாஸ். சாமுவேல்புரம் ஒரு பிரைமரி ஸ்கூல், அதனால் 5 கிளாஸஸ் தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட். தூத்துக்குடியை பொறுத்தளவுக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு மட்டும்தான் நம்ம இப்போ ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த டேபில். அதனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டை சேர்க்குறோம். இப்போ இந்த கிளாஸ் ஃபஸ்ட்டை போட்டோம். இப்போ சர்ச் சைல்டு கொடுத்தோம்னா உங்களுடைய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனுடைய அந்த ஃபுல் நேம் லிஸ்ட் முழுவதும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா? சரி, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பேருடைய லிஸ்ட்டு இதில் இருக்குது. இவ்வளோ மாணவனுக்கும் ஒரு டேபு சாத்தியம் இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருப்பாங்க, குரூப்பாக பிரிச்சுக்கணும். ஒரு குரூப்பில் அதிகபட்சம் மினிமம் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். 5 மாணவர்கள் கொண்ட குழுவாக ஏற்கனவே உங்களுக்கு பிரிப்பதற்கான ஒரு பயிற்சி வழங்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் நீங்களும் இது பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்கள்கிட்ட உங்கள் மாணவனுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு உங்களுக்கு அந்த டேப் வழங்கப்பட்டிருக்கும். அதுவும் சரிதானே? சரி, இப்போ அந்த டேபில் நீங்கள் என்னென்னா, இப்போ ஒரு டேப் எடுத்துக்கிட்டோம். இப்போ இங்கே ஒரு 25க்கு மேற்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க போல இருக்குது. அந்த மாணவருடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி வழங்கப்பட்ட அந்த டேப்பில் எந்தெந்த ஒரு குழுவில் 5 பேர் எப்படி இருக்கணுங்கிறது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அனைத்து வகையான மாணவர்களும் அந்த குழுவில் இடம்பெறக்கூடிய வகையில் அந்த குழு அமையணும். ஒரு சார்பாக அந்த குழு அமைந்து விடக்கூடாது.
அதன் அடிப்படையின் கீழே வந்து நீங்கள் அந்த குழுவில் எந்தெந்த பையனெல்லாம் இணைச்சி வச்சிங்களோ அந்த பையனுடைய பெயர், அந்த பையனுடைய பெயர்களை மட்டும் இப்போ நான் 5 பேரை இணைச்சிருக்கிறேன். அந்த பையர்களோட அந்த சிறுவன் சிறுமியருடைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட நேமை மட்டும் அந்த குழுவில் இடம்பெறக்கூடிய உங்களால் பிரிக்கப்பட்டு இருக்கும் அந்த குழுவில் இடம்பெறக்கூடிய மாணவ மாணவிகளினுடைய பெயர்களை டிக் செய்து அதுக்கப்புறம் ஆட் சைல்டு அப்படி கொடுத்துட்டோம்னா அந்த குழுவுக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த டேப் இந்த 5 மாணவர்களுடைய பெயர்களோடு அது இருக்கும். இது எதுக்குன்னா அப்போ தான், ஏன்னா 25 பேர் 20க்கு மேற்பட்ட பேர் வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம ஒவ்வொரு மாணவனையும் தரணும். இப்போ நம்ம அது மாதிரி இல்லை. எந்த மாணவனுக்கு நம்ம வந்து லெசன்ஸை வந்து இல்லை ஆக்டிவிட்டீஸ் வந்து சொல்லித்தரணுமோ அந்த மாணவனை நம்ம டிக் பண்ணிவிட்டு அந்த தீபிகாங்கிற அந்த மாணவிக்கு நான் வந்து லெசன் சொல்லித்தரணும், இல்லை ஆக்டிவிட்டீஸ் கற்றுக் கொடுக்கணும், இல்லை அந்த பொண்ணு வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறப்ப அந்த மாணவியினுடைய பெயரை டிக் பண்ணால் தான் இந்த ப்ரௌஸ் லெசன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ப்ரௌஸ் லெசன்ஸ் ஓப்பன் ஆகுனுச்சுன்னா அந்த மாணவனுக்கு எந்த விதமான ஆக்டிவிட்டியை சொல்லித்தரணுங்கிற விஷயங்கள் வந்து ஓப்பன் ஆகும். இது அடிப்படையான விஷயம். இது உங்களுக்கு புரியுதா? இதே மாதிரி ஒவ்வொரு மாணவனுக்கும் நம்ம வந்து அவனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அவனுக்குரிய அந்த ஆக்டிவிட்டிஸை அனைத்தையும் வந்து இதே மாதிரி நம்ம வந்து வழங்கப்பட வேண்டும். நன்றி. வேறொரு வீடியோ மூலம் இன்னும் சற்று கூடுதலான தகவல்களை நாம் தெரிந்து கொள்வோம். இப்போது விடைபெறுகிறேன்.